லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். நேற்று மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறாரு. நேருடைய சாதனையை சமன் செஞ்சுட்டாருன்னு சொல்றாங்க. 72 பேர் அமைச்சர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பாஜகவினர் 61 பேர், என்டிஏ கூட்டணியில 11 பேர் இருக்கிறாங்க. இதுல குறிப்பா அந்த இணையமைச்சர் பதவி கொடுத்தான சர்ச்சைகளை நம்ம பாக்குறோம். அஜித் பவார் இணையமைச்சர் பதவி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு. நாங்க ஒன்றிய அமைச்சரா இருந்தவங்க எங்களுக்கு அதனால இணையமைச்சர் வேண்டாங்கிறாங்க. கேரளாவுல சுரேஷ் கோபியும் அந்த இணையமைச்சர் பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பொதுவா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுவும் ஒரு சர்ச்சை இருக்கு. ஏன்னா கேரளாவுல முதல் முறை கால் பதிச்சிருக்கிறாங்க. அதனால இணையமைச்சர் கொடுத்தது கூட அவருக்கு ஒரு வருத்தமா இருக்குன்னு கூட சொல்றாங்க இல்லையா? இந்த அமைச்சர் பதவி குறித்தான சர்ச்சைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது நேருவோட சாதனையை சமன் செய்யல. அதாவது 1947 சுதந்திரம் ஆகும்போது இடைக்கால பிரதமராக நேரு அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது 47 இருந்து 52 வரைக்கும். அப்புறம் 52 தேர்தல் வெற்றி, 57 தேர்தல் வெற்றி, 62 தேர்தல் வெற்றி. நடுவில் 50ல நம்ம அரசியல் சாசனம் அமலுக்கு வருது. அந்த 50 அமலுக்கு வந்த பிறகும் நேரு அவர்கள் அந்த 2 வருஷம் கன்டினியூ பண்றாரு. இப்ப நேரு சுதந்திர இந்தியாவோட பிரதமராக 4 முறை இருந்திருக்கிறாரு. மோடி இது 3வது முறை. 2 முறை முடிஞ்சிருக்கு, 3வது முறை. அது எப்படி ஜவஹர்லால் நேரு இதை சமன் பண்ணுவாருன்னு எனக்கு புரியல. அது போக ஜவஹர்லால் நேரு அவர் சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தலில் 384 சீட்டு, அப்புறம் 374, அப்புறம் 384. அவர் மரணத்துக்கு பிறகு 67ல அண்ணா அவர்கள் இங்கு பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும்போது காங்கிரஸ் கட்சி, இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் கட்சி 300க்கும் கீழே போச்சு. இதான் வரலாறு. மோடி முதல் முறை 280 சொச்சம், 300க்கு கீழே. 2வது முறை 300க்கு சற்று கூட. 3வது முறை 240. சோ நேரு அவர்கள் வாங்கிய அந்த சீட்டுகள் இல்ல இந்திரா காந்தி வாங்கிய சீட்டுகளோட ஒப்பிட்டா கூட இது சாதனை கம்மி தான். 3வது முறையா பிரதமராக இருக்கிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்று முதல்வர் பதவியை இழந்து அப்புறம் ஹைகோர்ட்ல ரிலீஃப் கிடைச்சு மீண்டும் முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்து அதெல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னா அது 5-6 வாட்டி வந்துடும். ஸோ பதவி பிரமாணம் எடுத்ததை மட்டுமே சொல்லி நீங்க 3வது முறைன்னு சொல்றது அது சரியான வாதமே இல்லை. மோடி அவர்கள் 3வது முறையாக அப்படின்னு சொல்லலாம். அது ஜவஹர்லால் நேருவோட சாதனைக்கு ஈக்குவேட் ஆகாது. எது எப்படி இருந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். 2 கட்சி கூட்டணி, அது போக இன்னும் சில்லறை கட்சிகள்லாம் இருக்கு. எல்லாருமா சேர்ந்து தான். இன்னைக்கு கூட ஹிந்துல மோடி அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க மைக்கில். ஆனா அவரை கீழே இருந்து உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு தூண் சந்திரபாபு நாயுடு, ஒரு தூண் நிதிஷ்குமார் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. எனவே பெரிய சாதனை அப்படின்னு நான் பார்க்கல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் வருங்கிறது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தாங்க. 220ல இருந்து 240ங்கிறதா என்னோட எஸ்டிமேட். அவ்வளவுதான் வந்தாங்க. எந்த இடத்துலன்னா காங்கிரஸ் கட்சி சில இடங்கள்ல வீக்கா இருந்துச்சு. உதாரணமா கர்நாடகாலாம் அவங்க எதிர்பார்த்த சீட்லாம் கிடைக்கல. காங்கிரஸ் கட்சி 100 சீட்டை வச்சுட்டு ஆட்சி அமைக்கிறதும் தவறு. ஏன்னா அது ரொம்ப மைனாரிட்டியா இருக்கும். அப்போ இப்போதைக்கு மோடி அவர்களது ஆட்சி தொடர்கிறது, இப்படி வேணா எடுத்துக்கிடலாம். அந்த இணையமைச்சர் வேண்டாங்கிறாங்க இல்லையா? அப்ப சுரேஷ் கோபி உண்மையிலே இணையமைச்சர் பதவி இருக்குல்ல, அது ஒரு டேபிள் கிளார்க் பதவி மாதிரி தான். காரணம் என்னன்னா, அந்த உதாரணமா பைனான்ஸ் இணையமைச்சர் இருக்காங்க, பேராவது தெரியுமா உங்களுக்கு? நிர்மலா சீதாராமன் பேர் தான் தெரியும். என்ன காரணம்னா, இந்த போர்ட்போலியோ மினிஸ்டர் அவங்கள தலையெடுக்க விட மாட்டாங்க. பெட்டி தூக்கிட்டு வர்றதுதான் அவங்க வேலையா இருக்கும் அதிகபட்சமாக. அந்த நார்த் பிளாக் சவுத் பிளாக்ல இருக்கிற வாசல்ல நிக்கிறவங்க கூட இணையமைச்சர்களை மதிக்கிறது இல்லை. எம்ஓஎஸ்ங்கிறது ஒரு பதவியே இல்லை. அது பதவி உண்மையில தேவையில்லை. பொலிட்டிக்கல் கம்பல்ஷனுக்காக நம்ம அதை போட ஆரம்பிச்சோம். அப்புறம் இப்ப அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இங்கேயே எம்ஓஎஸ் இருந்தாங்க. அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதாவது ஐசரி வேலன்லாம் முதல் பார்லிமெண்டரி செக்ரட்டரின்னு பேரு, இணையமைச்சர்னு சொல்லிடுவாங்க. அந்த பதவிக்கு எந்த வெயிட்டும் கிடையாது. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், நிறைய பேரை திருப்திப்படுத்தணும். அதனால தமிழ்நாடு மந்திரி சபையில முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் அப்பதான் இந்த இணையமைச்சர் பதவி இருந்தது. இந்திய அமைச்சரவையில நிறைய முறை இருக்குது. இணையமைச்சர் தனி இலாக்காவோட இருக்கிற இணையமைச்சர் அது வெயிட் தான். அது கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவல் தான். ஆனா சாதாரண இணையமைச்சர் பதவி அதுல எந்த வெயிட்டும் கிடையாது. அதனாலதான் அவங்க வேணான்றாங்க. அஜித் பவாரே அவர் சரத்பவாரோட திருப்பி போய் சேர்ந்துருவாருங்க.
தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அந்த இணையமைச்சர் பதவியை மறுக்கிறாங்க, ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா தேர்தலில் போட்டியிட பணமே இல்லைன்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவர்களுக்கு தொடர்ந்து கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்படுது. அதுவும் ஒரு சர்ச்சையா சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? ஆர்எஸ்எஸோட பேக்கிங் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பதுல மோடிக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. போன தடவை வந்து கொரோனா வரல அப்படின்னா அவங்க மந்திரி பதவியில இருந்து எடுக்கப்படுவார்கள்ங்கிற பேச்சு தான் அடிபடுச்சு 2020 காலகட்டத்துல. மீண்டும் கொடுத்துருக்காங்கன்னா என்ன போர்ட்போலியோ கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆர்எஸ்எஸோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். நிர்மலா சீதாராமன் என்ன பதவி வகிச்சாலும் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு அவர்களது கணவர் வந்து காத்துக்கிட்டே இருக்காருங்கிறதையும் மறந்துடக்கூடாது. நேற்றுதான் பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்றாரு. ஆனா அதற்குள்ள தேர்தல் ஆணையம் விரைவாக செயல்படுறத நம்ம பாக்குறோம். இன்றைக்கு விக்கிரவாண்டிக்கு ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழகத்துல இது ஒரு முக்கியமான தேர்தல்னு பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது. இந்த தேர்தல்ல அதிமுகவோடு பாஜக இல்ல, பாஜகவோடு பாமக இருக்கிறது. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் 2வது இடம், யார் 3வது இடம் குறித்தான சர்ச்சைகள் இருக்குது இல்லையா? அதனால இந்த விக்கிரவாண்டி தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே நம்ம லோக்சபா தேர்தலோட சேர்த்து நடத்தி இருக்க வேண்டியதுங்க. 2019 18 எம்எல்ஏக்கள் வந்து அந்த டிஸ்குவாலிபிகேஷன்ல இருந்து 18 எம்எல்ஏ இடைத்தேர்தல் வந்தது தமிழ்நாட்டில். லோக்சபா தேர்தலோட 18 இடைத்தேர்தல் வச்சாங்க. அப்புறம் 4 இடைத்தேர்தல் தனியா அது வந்து தனியா இருந்துச்சு. அதுக்கான பின்னாடிதான் வைப்பாங்கன்னு பேச்சு அடிபடுச்சு. ஆனா கடைசி நேரத்தில் அவசரமா கடைசி கட்ட தேர்தலோடு அந்த 4 இடைத்தேர்தலையும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அப்ப என்ன காரணம் சொல்லுச்சுன்னா 4 இடைத்தேர்தலை தனியா நடத்தினா வீண் செலவு, அது வந்து இன்னொரு முறை வந்து ஒரு தேர்தல் பரபரப்பத்தான் தோற்று வைக்கும். எனவே 7ஆம் கட்டத்துல அறிவிக்கிறோம். அதாவது தேர்தல் அட்டவணையிலே அதை அறிவிக்கல இந்த 4 இடைத்தேர்தல்கள். அதுல ஒண்ணு விக்கிரவாண்டி. ஆனா 7ஆம் கட்ட தேர்தல் நடக்கும்போது, கடைசி கட்ட தேர்தல் நடக்கும்போது அது அறிவிக்கப்பட்டது. அதுக்கு தேர்தல் ஆணையம் இந்த காரணம் சொல்லிச்சு. இந்த காரணம் இப்போதும் பொருத்தம் தானே. லோக்சபா தேர்தலோடு சேர்த்து இந்த ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கலாம். காரணம் ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தல் நமக்கு நிலுவையில் இருந்துச்சு, கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு. அந்த விளவங்கோடு இடைத்தேர்தல் அறிவிக்கும் போது அதோட சேர்த்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கலாம். காலிங்கிற அறிவிக்கை வந்து சபாநாயகர் அலுவலகத்துல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையமும் காலின்னு அறிவிச்சிருச்சு. அப்ப 7 கட்ட தேர்தல் நடக்கும்போது நமக்கு 1ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு. ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து வாக்குப்பதிவு காலகட்டம் இருந்துச்சு. தாராளமா அறிவிச்சிருக்கலாம். ஆனா அவங்களே அவங்களோட பழைய கான்செப்ட் என்னவோ அதுக்கு மாறா செயல்பட்டாங்க. தேர்தல் ஆணையம் எப்போதுமே அது வசதிக்கு தான் செய்யும். அது பொலிட்டிக்கல் நோக்கம் இருக்கும். அப்ப இப்போ தள்ளி வைக்கிறதுல என்ன பொலிட்டிக்கல் நோக்கம்? பிஜேபிக்கு ஆதரவு தான். பிஜேபி 2வது இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2026 தேர்தல் முக்கியம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நேரேட்டிவ் என்ன? திமுகவுக்கு அடுத்தாப்புல நாங்க தான் பெரிய கட்சி, அதிமுக இல்ல, அது வந்து பின்னாடி போயிடுச்சு. இதுதான் பிஜேபியோட நேரேட்டிவ். பிஜேபி ஆதரவு பார்த்தா அவங்க 2வது இடத்துல வந்து இத்தனை தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்காங்க. எனவே அவர்களுக்கான வாய்ப்பு அதிகம். 2வது இடம் என்ன இடம்? 1வது இடம் எங்கேயோ இருக்கு. இந்த 2வது 3வது எல்லாமே காலியா இருக்கு. 4வது ரேங்க் 5வது ரேங்க்ல இருக்கிறதா 2வது இடமா இருக்கு. அதைத்தான் நேரேட்டிவா செட் பண்றாங்க. ஆனா எப்படி வந்தாங்க? ஸ்டார் கேண்டிடேட் அவங்க ஓட்டு பூரா சேருது. உதாரணமா டிடிவி 30% மேல, ஏசி சண்முகம் 30% மேல, ஈவன் ஜான் பாண்டியன் 20% மேல. இப்படி ஒவ்வொருத்தரோட ஓட்டு வங்கியும் சேரும் போது பிஜேபி ஓட்டு வங்கி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மை வந்து அது அல்ல. அப்ப அந்தந்த தொகுதிகளில் இப்போ ஸ்டார் கேண்டிடேட், இப்போ உதாரணமா நயினார் நாகேந்திரன், அவரு பாரதிய ஜனதா தான், ஆனா ஸ்டார் கேண்டிடேட். அப்ப அவரோட ஓட்டு வங்கி அதிகமா இருக்கு. அப்ப அந்த சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபிக்கு செகண்ட் பிளேஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. இப்படி கூட்டி 50க்கு மேல வந்து நாங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோங்கிற நேரேட்டிவ் செட் பண்றாங்க. பிம்பம். ஆனா சட்டமன்றம்னு ஒண்ணு வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இடையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது மீண்டும் ஒரு முறை அந்த பிம்பத்தை உறுதிப்படுத்த முயற்சிப்பாரு. தமிழ்நாட்டுல 2வது பெரிய கட்சி நாங்க தான். ஏன்னா பாமக ஓட்டு வங்கி அது ஹெல்ப் பண்ணும். இப்ப பாமகவும் தனியா நிக்கிறதுன்னு முடிவெடுத்தா தான் பிஜேபிக்கு இடிக்கும். பாமக வந்து எங்களுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுங்கன்னு கூட பிஜேபி நிர்பந்தம் பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. இன்னும் சொல்ல போனால் அந்த என்டிஏ கூட்டத்துக்கெல்லாம் அவங்க போகல. டிடிவி தினகரன் போனாரு, ஓபிஎஸ் போனாரு. ஆனா வந்து பாமக சார்பா யாரும் போகல. டாக்டருக்கும் அன்புமணி அவர்களுக்கு இடையில பெரிய மனத்தாங்கல் இருக்கு. ஏன்னா டாக்டர் வந்து அதிமுக கூட்டணி தான் வேணும்னு சொன்னாரு.
மருத்துவர் ராமதாஸ். ஆக அந்த பிரச்சனைகளும் இப்ப வெடித்து வரும். எனவேதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியம். இல்ல, கோயம்புத்தூர்ல ஏற்கனவே அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து எஸ்பி வேலுமணி கூட ஒரு சர்ச்சை இருந்தது. அதனால கோயம்புத்தூர்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல. இந்த முறை நீங்க சொன்னது போல பாமக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதி, அங்க அதிமுகவை சார்ந்த சி.வி. சண்முகம் இந்த முறை ஒரு முக்கியமான புள்ளியா பார்க்கப்படுறாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு அதிமுகவுக்காக உழைப்பாரு, வழக்கம் போல கோயம்புத்தூர் போல 3வது இடத்துக்கு தான் வருமா, அதிமுக தன்னுடைய நிலையை உணர்ந்து இந்த முறை 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா, எப்படி பாக்குறீங்க? 2வது இடத்துக்கு வர முயற்சிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி சிவிஎஸ் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அவரோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது, அந்த ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்க போகுது நமக்கு தெரியல. ஆனா பாமகவே நீங்க வந்து குறைச்சு மதிப்பிட வேண்டாம். காரணம், பாமகவோட நோக்கம் 2026ல ஆட்சி இல்லைன்னா ஆட்சியில பங்கு. அப்ப அதுக்கான அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு இடம் வந்து விக்கிரவாண்டியில அவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்க பிஜேபி கூட்டணியில எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுங்கன்னு கேட்டு நிர்பந்தம் பண்ணலாம். அது ஒரு பாயிண்ட் இன்னும் இருக்கு நமக்கு. அப்படி நிர்பந்தம் பண்ணி பாமகவுக்கு விட்டு கொடுத்தா பிஜேபி பலவீனமா தெரியும். ஏன்னா பிஜேபிக்கு விக்கிரவாண்டியில பெரிய ஓட்டு வங்கி இல்லை, பிஜேபி ஆஸ் சச். அது இப்போ உதாரணமாக திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லயும் இல்ல வந்து தேனியிலையும் பிஜேபி இல்ல பிஜேபி கூட்டணி பெற்ற வெற்றி. இப்போ வேலூர், காரணம் அதுக்கு மெரிட், கேண்டிடேட் மெரிட் இருந்தது, கேண்டிடேட்டோட ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. விக்கிரவாண்டியில அப்படியான கேண்டிடேட் இல்லை அவங்க கிட்ட. பிஜேபிக்கு பெரிய ஓட்டு வங்கி இல்லை, ஆனா பாமகவுக்கு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப இருக்கிறதுல நாங்க தான் பெரிய கட்சி, எங்களுக்கு வந்து இந்த தொகுதி கொடுங்க என்று வற்புறுத்தலாம். காரணம், அவங்களுக்கு விழுப்புரத்துல ஒரு தோல்வி இருக்கு. இந்த முறை தோல்வி ஏற்பட்டது அவங்களுக்கு வந்து அது பெரிய பின்னடைவு. ஏன்னா அவங்களோட ஏரியா, அதை ஈடுகட்டுறதுக்காவது அவங்களுக்கு வந்து விக்கிரவாண்டி தொகுதி தேவை. இன்னும் சொல்லப்படால் பாமக தனது பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு விக்கிரவாண்டி தொகுதி அவர்களுக்கு தேவை. அப்படியான ஒரு நிர்பந்தம் வரும்போது பிஜேபி எப்படி அதை எதிர்கொள்ள போகிறதுங்கிறது கேள்வி. பிஜேபியில அண்ணாமலை வந்து பிஜேபி தலைவராக தான் நீடிப்பார் போல தெரியுது. அப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு குறைவு. அதே நேரத்தில் அதிமுகவில் ஒற்றுமைப்படணும், ஒன்றுபடணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது. நம்மளே பார்க்கிறோம், புகழேந்தி, கே.சி. பழனிசாமி இவங்க வந்து அதிமுகவோட அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு குழு, இதெல்லாம் அதிமுகவை பிரஷரைஸ் பண்ணுது. ஆரின் அதர்வைஸ் எடப்பாடி பழனிசாமியை பிரஷரைஸ் பண்ணுது. இந்த நேரத்தில் கரெக்டா வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வரும்போது எடப்பாடி பழனிசாமியும் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போறாரு. ஏன்னா அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த 2வது இடத்தை தக்க வைக்கலன்னா ரொம்ப ஆபத்து. கோயம்புத்தூர் மாதிரி 3வது இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அது ரொம்ப ஆபத்து. பிஜேபிக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க போட்டு ஒருவேளை வர முடியாம போயிட்டாங்க. ஏன்னா பாமக பிஜேபி தான் கேண்டிடேட் அப்படின்னா பாமக தொண்டர்கள் வேலை பார்க்காம கூட போயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அதிருப்தி இருக்கு. பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணல, சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருக்கக்கூடியவங்க, பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இல்லாதனாலதான் நம்ம தோத்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு வெற்றி கூட்டணி, அது இல்லைங்கிற உணர்வு இருக்கு. அப்ப விக்கிரவாண்டியில் அவங்க வேலை பார்க்காம போயிட்டாங்கன்னா பிஜேபி திருப்பி ரொம்ப கீழே போயிடும். அப்ப 3rd பிளேஸ் 4th பிளேஸ்க்கு பிஜேபி போனாலும் அது ஆபத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது அது பார்த்தா ஒரு இடைத்தேர்தல் மாதிரி தெரியுது. ஆனா 2026க்கான கட்டியம் தான் நான் சார். இறுதியாக நீங்க இப்ப அண்ணாமலை இந்த தேர்தலில் தலைவர் பொறுப்புல இருந்து மாற்றப்பட மாட்டார்னு சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து பாஜகவில் உள்ளிருந்து பல எதிர்ப்பு குரல்கள் வருது இல்லையா? இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க சமூக விரோதிகளின் கூடாரமாக பாஜக மாறிடுன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர்ல போட்டியிட்ட கல்யாண் அவர் சொல்றாரு தேசிய தலைமையவே வந்து அண்ணாமலை தவறாக வழி நடத்துறாருன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எஸ்.வி. சேகர்ல இருந்து பல்வேறு பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாங்களா? இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியாதா? ஏன் தொடர்ந்து அண்ணாமலை மாற்றாம வச்சிருக்கிறாங்க? அண்ணாமலைக்கு அவருக்கு அந்த சந்தோஷோட ஆதரவு ரொம்ப பெருசா இருக்குங்க. அவரோட குருநாதர் மாதிரி. அவர் இப்போ வந்து ஒரு மத்திய மந்திரி சபையிலையும் அவரோட அந்த மந்திரி சபை ஃபார்மேஷன்லயும் முக்கியமான இடத்தை வைத்தார். அவருக்கான ஒரு பாஜகல அவருக்கான பிரைட் ஃபியூச்சர் வந்து முதல்ல இருந்தே இருக்கு. எனவேதான் அண்ணாமலைக்கான அந்த ஹோல்டு இருக்கு. அவர் மத்திய மந்திரி ஆயிருந்தாருன்னா கண்டிப்பாக மாற்றப்படுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மத்திய மந்திரி ஆகல அப்படின்னா நேஷனல் ரோல் தான் கொடுக்க முடியும். நேஷனல் ரோல்ங்கிறது நேஷனல் செக்ரட்டரி தான் இப்ப கொடுக்க முடியும். நேஷனல் செக்ரட்டரி ரொம்ப சின்ன போஸ்ட், நிறைய பேர் இருக்காங்க. தேசிய செயலாளருங்கிற பதவியில தேசிய பொதுச் செயலாளருங்கிற பதவி கொடுக்க மாட்டாங்க. காரணம் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ இங்க இருக்கிற மாநிலத்தில் அவர் தூக்கி தேசிய செயலாளராக மாத்தினா அவருக்கு ரோலே இல்லாம போயிடும். ஒரு காலத்துல திருநாவுக்கரசு பாரதிய ஜனதால தேசிய செயலாளர் ஆனாரு, ஆனா அவருக்கான வாய்ப்பே இல்லாம போச்சு கடைசியில. எனவே அந்த தயக்கம் இருக்கு.
அப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேற இப்ப வர்றதுனால உடனடியாக அண்ணாமலையை மாற்றுவார்களாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில சந்தேகம் இருக்கு. ஆனா தேசிய கட்சி அது எந்த முடிவு வேணாலும் எப்போது வேண்டுமானாலும் எடுக்கும். மாநிலங்களை மாற்றி அமைப்பது என்பது எப்போது வேண்டுமானாலும் தேசிய கட்சிகள் நடக்கும். காங்கிரஸ் கட்சியில எத்தனையோ முறை அப்படி நடந்திருக்கிறது. எனவே அதை நம்ம உறுதியாலாம் சொல்ல முடியாது. தமிழிசைக்கான மைனஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஏற்கனவே அவங்க மாநிலத்துல ஒரு பதவி வகிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அதே வாய்ப்பு அவர்களுக்கு கொடுப்பார்களாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதே நேரத்துல மற்றவர்களும் முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியில அவர்களுக்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யுது. இப்போதைக்கு சேஃப் பெட் அண்ணாமலை தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடியும் வரைக்குமாவது அப்படிங்கிற ஒரு ஹோதலை தான் பிஜேபி காய் நகர்த்தும். அதாவது நம்ம என்ன சொன்னாலும் அண்ணாமலை என்பவருக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலான அறிமுகம் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாத. விக்கிரவாண்டியில ஒரு கூட்டம் போட்டாலும் அண்ணாமலை பேச்சுக்குன்னு ஒரு கொஞ்சம் கிரௌடு வரத்தர செய்ய கிரௌட் புல்லர். அதாவது அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் அவர் எடுத்தெறிஞ்சு பேசுறது, இதுல எல்லாம் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அண்ணாமலைக்கான அறிமுகம் இருக்குங்கிறதுல கருத்து வேறுபாடு நம்ம வைக்க முடியாத. அப்படி அதை நம்ம புறந்தள்ளி பேசணும்னா நடப்பு அரசியல்ல இருந்து நம்ம விலகிடுவோம். இப்போ பிஜேபியோட தேசிய தலைமை ஏன் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்குதுன்னா இந்த காரணத்தால தான். நன்றி சார். நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி.